என் தமிழின மக்களுக்கு வாழ்த்துக்கள். டிவிக்கு ஓட்டு அவ்வளோ பேருக்கும் வாழ்த்துக்கள். ஏம்னு கேட்டு பாருங்கள். நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன். நாங்கள் பரம்பரையாட்டு, அதாவது எங்கள் அப்பா ஏடிஎம்கே கிளைச்செயலாளர் இருந்தவர். தோவாளை, நாகர்கோவில், வேம்பத்தூர் கிளைச்செயலாளர் இருந்த எங்கள் அப்பா. நான் தோவாளை ஒன்றிய பாசறை, சிறுபான்மை பாசறையில் துணை செயலாளர் இருந்தேன். நான், என் தம்பி வேம்பத்தூர் கிளைச்செயலாளர் இருந்தவர். நாங்கள் பரம்பரையாக ஏடிஎம்கே ஃபேமிலி. ஒரு விஷயத்தை நல்லா சொல்லுங்க மக்களே, எந்த காரணத்தை கொண்டு ஏடிஎம்கே நீங்கள் நம்பாதீங்க. எம்ஜிஆர் அம்மையாரோட ஏடிஎம்கே முடிஞ்சு போச்சு. எடப்பாடி நம்ம கட்சியை விற்று திங்கிறதுக்கு இருக்கிற ஒரு ஆள். நாங்கள் போன எலெக்ஷன் வரைக்கும் நான் எடப்பாடிக்கு உழைச்ச ஒரு மனுஷன். எடப்பாடிக்கு ஒவ்வொரு விட ஓட்டு கேட்டு உழைச்ச ஒரு மனுஷன். நீங்கள் உண்மையான ஏடிஎம்கே தொண்டர்களாக இருந்தால் எடப்பாடியை நம்பாதீங்க. என் அன்பு ஏடிஎம்கே மக்களை நான் உங்கள்கிட்ட ஒரு வாக்குறுதியை நான் வைக்கிறேன். அவ்வளோ தூரம் சங்கடத்தில், அவ்வளோ தூரம் என்னோட சங்கடத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அவ்வளோ சங்கடத்தில் நான் பேசுகிறேன். எந்த காரணத்தை கொண்டும் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க. ஏமனா தலைவர் நம்ம ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறது வரைக்குமே, ஜெயலலிதா இருக்கிறது வரைக்குமே நம்மளை ஏடிஎம்கே இந்த திமுக என்ன கொடுமைப்படுத்துறான்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஏடிஎம்கே கூட்டணி வச்சு விஜயை ஒழிக்க நினைக்கிறாங்கன்னா, அப்போ இதில் உள்ள யார் வாரா? பிஜேபி வாரான். இது அவ்வளவு நடந்துக்கிறது பிஜேபி. ஏடிஎம்கே பிஜேபி கட்சி தான், டிஎம்கே பிஜேபி கட்சி தான், நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அந்த பிஜேபிக்கு வந்து பேச விரும்பலை. இப்போ இந்த எடப்பாடி இந்த எடப்பாடி நம்ம டிஎம்கே கட்சி எவ்வளோ தூரம் தாழ்ந்து பேருக்கு யோசிச்சு பாருங்கள். எடப்பாடி செங்கோட்டையை வெளியேற்றினார், பன்னீர்செல்வம் வெளியேற்றினார், எல்லாரும் வெளியேற்றினார். ஏன்னா எடப்பாடி கிரிமினல் மண்டை உள்ளவன், காலில் விழுந்து மேலே இவ்வளோ தூரம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் யோசிக்க எனக்கு இவ்வளோ நாள் இல்லை. ஆனால் இப்போ யோசிக்கிறேன். இன்னைக்கு எடப்பாடி மாத்திரம் விஜய் கூட கூட்டணி வச்சு விஜய் கூட சப்போர்ட் பண்ணியிருந்தானா எல்லாருமே நாங்கள் எடப்பாடி ஐயோ இவர் நல்ல மனுஷன், ஏடிஎம்கே கட்சி நல்ல கட்சி நாங்கள் நினச்சிருப்போம். விஜய் அழிக்க நினைக்கிறாரு. நான் விஜய் ரசிகர் கிடையாது, நான் பக்க தலை ரசிகர். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பக்க ஏகே ரசிகர்னா ஏகேக்கு வேண்டி என் உயிரை கொடுக்க ஒரு ஆள். நானாக இருக்கட்டும், என் தம்பியாக இருக்கட்டும், என் ஃபேமிலி ஏகே ஃபேமிலி நாங்கள். ஆனால் இன்றைக்கி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கங்க எடப்பாடி எந்த மாதிரி இருக்காருன்னு. எந்த காரணத்தை கொண்டும் ஏடிஎம்கே காரங்க எடப்பாடி சப்போர்ட் பண்ணாதீங்க. ரீஎலெக்ஷன் வரட்டும். எடப்பாடி இந்த மாதிரி துரோகம் பண்ணக்கூடாது. ஐயா எடப்பாடி, நான் உங்களுக்கு வேண்டி பேசுங்க ஐயா. நீங்கள் பண்ணது பச்சை துரோகம் ஐயா, பச்சை துரோகம். நீங்கள் மாத்திரம் டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கணும். நான் அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் ஏடிஎம்கே ஒரு கட்சி இல்லாமல் ஆயிருயா, ஒரு கட்சியே இருக்காது. தயவு செய்தியா நீங்கள் புரிஞ்சுக்காங்க. உங்களுக்கே தெரியும் எந்த காரணத்தை கொண்டு ஏடிஎம்கே டிஎம்கே கூட கூட்டணி வச்சிங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கே ஒரு கட்சி இருக்கவே செய்யாதியா. ஏடிஎம்கே கட்சி அழிஞ்சு போகும். நீங்கள் மானமுள்ள ஒரு தமிழனாக இருந்தால் ஒரு தமிழ் சப்போர்ட் பண்ணுங்க. அவன் யார் திராவிடன் சப்போர்ட் பண்ணாதீங்க. மானமுள்ள தமிழன். நீங்கள் ஒரு மானமுள்ள தமிழனாக இருந்தால் டிவிக்கு கூட ஜாயின் பண்ணுங்க. அவன் தமிழன், ஜாயின் பண்ணி தமிழகத்தை உயர்த்துங்க. நீங்கள் பார்க்குறீங்க இந்த 5 வருஷத்தில் இனப்படுகொலை, எத்தனை படுகொலை விடுங்க. சின்ன பசங்கள்லேருந்து 2 வயசு பசங்கள்லேருந்து பெண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நவீன் படுகொலை எத்தனை நீங்கள் பார்த்துருக்கீங்க. தாழ்த்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இங்கே வாழவே முடியாத ஒரு கண்டிஷனில் இந்த டிஎம்கே கொண்டு வந்துச்சு. அதுக்கு இந்த திருமாவளவன் அவன் திருமாவளவன் எங்கள் இன துரோகி. நாங்கள் திருமாவளவன் இனத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் எங்கள் இன துரோகி. அவனுக்கு அவன் டிஎம்கே இதை பிடிச்சிட்டு தான் இருக்கிறான். திருமாவளவன் ஒரு மனுஷனே கிடையாதுயா. ஐயா நல்லா இருப்பீங்க. எந்த காரணத்தை கொண்டு ரீஎலெக்ஷன் வரட்டியா, ரீஎலெக்ஷன் வச்சாலும் நீங்கள் பண்ணுறது பெரிய தப்பியா. பண்ணக்கூடிய நம்பர் 1 தப்பு. உங்களுக்கு வேண்டி கொடி பிடிச்ச கை இது. ஏடிஎம்கே வேண்டி சாவதுக்கு ஏடிஎம்கே இப்போ அவ்வளவு சங்கடத்தில் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அவ்வளவு வெப்பராடத்தில் பேசுகிறோம். எந்த காரணத்தை கொண்டும் டிஎம்கே ஜாயிந்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கே ஒரு கட்சி இருக்க போகிறதும் கிடையாது, நீங்கள் வாழ போகிறதும் கிடையாது, அழிஞ்சு போகும். அம்மையாரும் எம்ஜிஆரும் கொண்டு வந்த ஒரு கட்சியை எடப்பாடி அழிச்சாங்கிற ஒரு சரித்திரம் தான் வரப்போமே தவிர வேறு எதுவுமே வரப்போகிறது கிடையாது. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் டிஎம்கேல கூட்டணி வைக்காதீங்க, டிவிக்கில் கூட்டணி வைங்க. அரசியலை நல்லா பண்ணுங்க. அரசியல் வாழட்டும், தமிழ்நாடு மக்கள் வாழட்டும். அவன் ஒரு தமிழனுக்கு வேண்டி உயிரை கொடுப்போம். திராவிடனுக்கு வேண்டி நாங்கள் உயிர் கொடுக்க மாட்டோம். திராவிடன் எங்களுக்கு தேவையே கிடையாதுங்க. திராவிடன் அழியணும் எங்களுக்கு. புரியுதா? நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் பண்ண தப்பை திருத்திக்கங்க.